வந்து 2025க்கான சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரூ. 840 ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் ரூ. 1040 ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ரூ. 2330 ஒன்று. அப்புறம் 4650. அதுக்கப்புறம் வந்து ரூ. 5000 இப்படி வந்து சேவிங்ஸ் சேலஞ்சு போட்டிருக்கேன். இது வந்து 2024ஓட பேலன்ஸ். நான் வந்து போட்டிருந்தேன் அந்த டைமில். ஆனால் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. கொஞ்சம் டெபிட்ஸ் எல்லாம் இருந்ததுனால இதை அப்படியே விட்டுட்டேன். சரி, ஓகே, அப்போ நம்ம 25க்கு வந்துட்டு இது ஃபாலோ பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் எல்லாமே பண்ண முடியுமா, இல்லைனா பர்டிகுலராக எது பண்ணலான்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து 2025க்கான பிளானர். நான் வந்து 23, 24லாம் வந்து டைரி நோட் அந்த மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த இயர் இது வாங்கணும்னு நினச்சி வாங்கினேன். 3000 பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து நம்ம வந்து டெய்லி நம்ம எழுதுவோம், இல்லை டெய்லி நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். அப்படி இருக்கவங்க மட்டும் இது வாங்குங்க. இது எனக்கு இது செட் ஆகலை. இதில் நிறைய வேண்டாத ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு வந்துட்டு நமக்கு என்ன டெய்லி மீல்ஸ், அப்புறம் டெய்லி என்ன நடக்குதுன்னு எழுதுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு பட்ஜெட் போடுறதுக்கு இது மட்டும் நமக்கு போதும். மற்றபடி இதில் அது தவிர்த்து சேவிங்ஸ்க்கான பேஜ் எக்ஸ்ட்ரா 2-3 பேஜ் விடாமல் மற்றது எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. இது எனக்கு செட் ஆகலை. அதனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் வந்து நார்மல் டைரியிலே நோட்டில் தான் நோட் பண்ண போகிறேன். இது வந்து நமக்கு அமேசான்லேயே கிடைக்கும். அமேசான், மீஷோவில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அமேசான், ஃப்ளிப்கார்டு அந்த மாதிரிலாம் நிறைய இதில் ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று வந்துட்டு நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்சஸ், அது நம்ம இந்த ட்ராவல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கேன். இன்னொன்று ஒரு பைண்டர் வந்துட்டு இந்த சேவிங்ஸ்க்கு மட்டும் ஒரு பைண்டர் வச்சுருக்கேன். ஒரு 3-4 பைண்டர் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அந்த வீட்டில் இருந்துச்சு. வரும்போது 2 மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் இந்த 2 பைண்டரில் வந்துட்டு 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு பைண்டர் சேவிங்ஸ்க்கு, இன்னொரு பைண்டர் டெய்லி யூஸ்க்காக. அப்புறம் வந்து போன வருஷம் நான் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் அதெல்லாம் மாற்றிட்டு தேவையானது மட்டும் பர்டிகுலராக என்ன நமக்கு தேவையோ அது மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு பாக்கி பேலன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பிபிஎஃப், எஸ்எஸ்ஐ, எஸ்பி, அப்புறம் கோல்டு லோன் வந்துட்டு வெளியே ஒரு 3 கோல்டு இருக்குது. அது திருப்பதுக்கு கோல்டு லோன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எல்லாமே சேலரி வந்தோடனே வந்துட்டு அக்கௌண்ட்லேருந்து தான் போகும். அதனால் வந்துட்டு அதிகமாக இதில் வைக்கிறதில்ல. இருந்தாலும் ஃபோல்டர்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ நம்ம கட்டியிருக்கோம் அது தெரியுறதுக்காக இது வச்சுருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் எப்போவாச்சும் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்போது, கையில் கிடைக்கும்போது இதில் வச்சுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ, எஸ்பி, அப்புறம் இந்த தங்கமயிலில், நவரத்னாவில், கேரளாவில் ஒரு கோல்டு சீட்டு போட்டிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட்லேருந்து தான் போகும். அதனால் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவேன். இதில் வைக்க மாட்டேன். இது வந்து எவ்வளோ மாதத்துக்கு நம்ம வந்து நோட் பண்ணி வச்சு தெரியுங்கிறதுக்காக இதில் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பட்ஜெட் போட்டால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கேஷ் எங்கே இடிக்குது, எங்கே செலவாகுது, எங்கே சேவிங்ஸ் ஆகுது எல்லாம் நமக்கு தெரியும். பிபிஎஃப் இது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு. எஸ்எஸ்வி இதுவும் போஸ்ட் ஆஃபீஸில். எஸ்பி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, நம்ம பேங்கில் இருக்குது. கோல்டு லோன் வெளியே வச்சுருக்கு, அது திருப்பணும். அப்புறம் வந்து நம்ம இப்போ சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம்ல அதுக்கானது. நெக்ஸ்ட்டு ஸ்கை கோல்டு, இது வந்து கேரளாவில் சீட்டு போட்டிருக்கேன் தங்கமயிலில். அப்புறம் நவரத்னாவில் ஒன்று. அப்புறம் வந்து நம்ம பேங்கில் ஆர்டி போட்டிருக்கேன். பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு, என்னோடய காலேஜ் ஃபீஸ்க்கும். அதனால் 2க்குமே சேர்த்து ஒரு ஃபோல்டராக போட்டுட்டேன். அப்புறம் நான் பார்த்தேன், நம்மளால் இந்த எல்லா சேவிங்ஸ் சேலஞ்சும் பண்ண முடியாது. சும்மா இதுக்கு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து குழப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பர்டிகுலராக ஒரு 2, 3, 4, 5 மட்டும் எடுத்து கையில் வச்சுருக்கேன். 840க்கு ஒன்று, 1040க்கு ஒன்று, 2033க்கு ஒன்று, 2303க்கு ஒன்று, அப்புறம் 4650க்கு, நெக்ஸ்ட்டு 5000ஓடது. அப்புறம் வந்து 20 ரூபீஸ் சேலஞ்ச் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பைண்டர் யூஸ் பண்ணிப்பேன். 20 ரூபீஸ் சேலஞ்ச் வந்து நான் ஒரு பிங்கி பேங்க் வாங்கியிருந்தேன், அதில் போடலான்னு இருக்கேன். அப்போ அது வந்து பாப்பா கிட்ட கொடுத்து பாப்பாட்ட போட சொல்லிடுவேன். இப்போ இது
இதுதான் நாம் இந்த வருஷம் பண்ண போகிற சேவிங்ஸ் சேலஞ்சு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணுற ஐடியா இல்லை. அதனால் இது வந்து நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இயரில் வந்து கொஞ்சம் டெபிட்ஸ் எல்லாம் கம்மியாயிரும். டியூ எல்லாம் 2-3 டியூ இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அடுத்த வருஷம் வந்துட்டு முடிஞ்சிடும். அப்போ நம்ம அதை அப்படியே சேவிங்ஸ்க்கு மாற்றிடலான்னு இருக்கேன். அப்போ இந்த 20 ருபீஸ் சேலஞ்ச் மட்டும் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிங்கி பேங்கில் போடலாம். அது வந்து பாப்பா கையில் கொடுத்து போட வைக்கலான்னு இருக்கேன். அப்போ அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவா. ஓகே நாமளும் போட்டு பழகுவோம், அந்த மாதிரி கான்செப்ட் வந்துடும். இதில் வந்து நான் சொல்லுவேன், நீ இதில் போட்டேன்னா உனக்கு அது கேஷில் நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன்னா அவள் வந்து போட ஆரம்பிச்சிருவான். அதில் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். ஓகே அது கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நோட் பண்ணிட்டேன். வந்து டேட்டு போட்டிருக்கேன். எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணேன், எந்த இயர், அப்புறம் வந்து எந்த டேட்டு எப்போ முடியுதோ அப்போ நம்ம எந்த டேட்டு போட்டுக்கலாம். அப்போ நான் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சுட்டு அதை டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய கலர் பண்ணியிருக்கோம். அப்போது வந்துட்டு இது மட்டும் இப்போ மேலாப்பில் டிக் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் அமௌண்ட் போடும்போது அந்த கலர் பண்ண வரைக்கும் டிக் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 ரூபா பேலன்ஸ் இருக்குது. அந்த 10 ரூபா வந்து 840 ரூபா சேவிங்ஸ் சேலஞ்ச் இருக்குல்ல, அதில் போட்டலான்னு சொல்லி அதில் வச்சுட்டேன். வந்துட்டு அது மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணி விட்ற மாதிரி கலர் பண்ணி விட்டுட்டேன். அப்போ ஓகே கைஸ், நம்மளோட சேவிங்ஸ் சேலஞ்ச் இவ்வளோ தான். என்னால் முடிச்சுட்டு இவ்வளோ தான் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.